अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मै यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल करीम वल फ़ुरक़ानिल मजीद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உலக மக்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து மறைந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் நல்லடியார்களின் மீதும் இன்னும் நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவர் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நாம் இப்ப பார்க்க இருப்பது சஹாபிய பெண்களின் தியாகமும் இன்றைய பெண்களின் நிலையும். நாம் அனைவரும் தியாகிகள் தான். ஒவ்வொரு நாளும் உறவுக்காகவோ பொருட்களுக்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ ஏதேனும் ஒன்றை தியாகம் செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தியாகத்தை மறுமைக்காக செய்கிறோமா? எதுவும் இல்லாத அற்ப உலக வாழ்வில் நிம்மதி பெறவே இவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியிருக்கே. அழியாத என்றும் நிரந்தரமான சொர்க்கம் மட்டும் ஈஸியா கிடைச்சிடணுமா? அல்லாஹ் அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் சொல்றான், அசீபத்தும் அன் ததுகுலில் ஜன்னத்தை யஹ்தீக்கும் மஸலுல்லதீன ஹாலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்மே சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வராமலே, அதை நீங்கள் அனுபவிக்காமலே ஈஸியாக சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன புரிய வைக்கிறான்? சொர்க்கம் என்பது தியாகம் செய்யாமல் இல்லை. தியாகம் என்றால் சஹாபாக்கள் செய்த தியாகம், சஹாபிய பெண்மணிகள் செய்த தியாகம். இன்றைக்கு ஹதீஸ்களை சொல்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை சொல்கிறோம் என்றால் எப்படி முடிந்தது? சஹாபாக்கள் அவர்களுடைய உழைப்பு, பொருள், உயிர், வாழ்க்கை என அனைத்தும் தியாகம் செய்து செதுக்கினார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5375 ஹதீஸ்களை அறிவித்தார்கள் என்றால், அவர்களுக்கு அடுத்தபடியாக சஹாபிய பெண்மணியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2210 ஹதீஸ்களையும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா 378 ஹதீஸ்களையும், அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா 81 ஹதீஸ்களையும், மைமுனா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா 76 ஹதீஸ்களையும், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா 65 ஹதீஸ்களையும், அப்சா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹா 60 ஹதீஸ்களையும், இவ்வாறு பட்டியலிட்டா ஏறத்தாழ 74 நபி தோழிகளின் வரிசை பட்டியலை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு புகாரி, முஸ்லிம், நசஈ, இப்னு மாஜா, அபுதாவுத் என்று பலதரப்பட்ட நூலில் இருந்து ஒவ்வொரு ஹதீஸ்களை எடுத்து நமது வாழ்க்கை நெறியாக வாழ்கிறோமே. இதற்கெல்லாம் இவர்களின் வாழ்க்கை தியாக வரலாறு தான் மிக பெரும் படிப்பினையா இருக்கு. உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் முன்மாதிரின்னு அல்லாஹ் 2 பெண்களை சொல்றான். யார் அவங்க? மரியம் அலைஹிவஸ்ஸலாம் அவர்களையும் ஆசியா அலைஹிவஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சொல்றான். யார் அந்த ஆசியா அலைஹிவஸ்ஸலாம்?
ஃப்ரௌனுடைய மனைவி பட்டத்து ராணியாக வாழ்ந்த பெண். ஒரு அரசனுடைய மனைவி நான் சும்மாவா? அவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றாங்க. அதன் காரணத்தினால ஃப்ரௌன் மூலிமா அதிகமான கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் தூக்கி எறிறாங்க. சொத்து சொகம் கோபுரம் தங்கம் வைரம் வைடூலியம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டித்தான் கேட்குறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்க்காக குண்டுமணி இலக்க நமக்கு மனசு வருதா? கஷ்டம்னு வந்தா நகையை எப்படி அடமான வைக்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம். நகையை அடமான வைக்கிறது வட்டி என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சும் கூட அந்த பாவத்தை நிறையா பேர் செஞ்சுட்டு இருக்கோம். கஷ்டம்னா நகையை வித்துடுங்க, ஏன் அடமானம் வைக்கிறீங்கன்னு கேட்டா அதற்கு பெண்கள் சொல்ற ஒரே பதில், வித்துட்டா வாங்க முடியாது, செத்துட்டா போடதான் முடியாது, மயத்தாயிட்டா போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம் பெண்கள் எத்தனையோ பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டில் இருக்கிற தன் கணவனுக்கு கூட தெரியாம தன்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் அடமான வச்சு அதில் வர பணத்தை முன்பின் தெரியாத நபரிடம் கொடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. எத்தனை பெண்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. இதுதான் எமது பெண்களின் நிலைமை. முன்மாதிரி பெண்கள் அல்லாஹ்வுக்காக ஆடம்பர வாழ்க்கையை தூக்கி வீசுனாங்க. இது தியாகம். இதே தான் அல்லாஹ் நமக்கு முன் உதாரணம் சொல்றான். இதே தான் சஹாபிய பெண்மணிகளும் விளங்குனாங்க. உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பார்ப்போம். யுகத் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததாக வதந்தி பரவிட்டு இருக்கு. உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவால் அது தாங்கிக் கொள்ள முடியாம யுத்த களத்துக்கே வந்து தேடுறாங்க. அவர்களுடைய கணவரும் அங்கதான் இருக்கிறாங்க. அவர்களுடைய 2 மகன்களும் அங்கதான் இருக்காங்க. யாரையும் தேடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருப்பதை பார்த்து மற்ற சஹாபாக்களுக்கு அறிவிப்பதற்காக யுகது மலை அதிரும் அளவிற்கு சப்தமிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 பக்கமும் நின்று என்னை அரவணைத்த பெண் என்று. வலது புறம் இடது புறம் எங்கு பார்த்தாலும் உமாரா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பல காயங்களை அடைந்து தவழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமாராவே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா, நான், என்னுடைய கணவன், என்னுடைய 2 மகன்கள் நாளை மறுமையில் உங்களுடன் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ்னு கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரார்த்தனை செய்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகம்! நம்ம அற்ப அலங்காரத்தை தியாகம் செய்கிறோமா? ஹிஜாபை அழகிய முறையில் அணியுங்க, அதில் வெட்க குணத்தை கடைப்பிடிங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் புர்கா மேலே பெல்ட்டு போடுறதுதான் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அவன் எந்த நோக்கத்திற்காக அந்த இடத்துல அவன் அதை தயாரித்து வச்சிருக்கான்னு இப்போ இருக்கிற பெண்கள் அதை யோசிச்சாங்கன்னு சொன்னால் அதை போடுவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையில் 2 கூட்டத்தினர்கள் இருப்பார்கள், அவர்களை நான் பார்த்ததில்லை. அதில் ஒருவர் ஆடை அணிந்து இருப்பார், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். தானும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பாள். அவள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, ஏன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸை சிறு வயதில் இருந்து எத்தனை முறை கேட்டிருப்போம், மாற்றி கொண்டோமா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அடுத்ததாக சுமையா பின்த் கையாத் ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பார்ப்போம். இஸ்லாத்திற்காக முதலில் கொல்லப்பட்ட பெண்மணி. இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால அபுஜகல் தலைமையில் ஒரு கூட்டம் என்ன செய்து அவர்களை கை கால்களை சலங்கையால் கட்டி மதிய நேரத்தில் சுடு மணலை கொண்டு வந்து போட்டு சித்திரவாதை செய்கிறாங்க. இரத்தமும் சீலும் ஓடிக்கொண்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அழைத்து, யாசிரின் குடும்பத்தினரே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். அபூஜஹல் ஈட்டியால சுமையா பின்த் கையாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குத்தி கொலை செய்தான். இவர்களின் ஈமானின் உறுதியை பாருங்கள். அற்ப காதலுக்காக ஏகத்துவத்தை விட்டு விலகும் பெண்களுக்கு இதில் பெரும் படிப்பினை இருக்கு. அடுத்ததாக ஹப்சா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பார்ப்போம். நபியின் மனைவி, இபாதத்திலேயே முதன்மையான பெண். நபிக்கும் அவர்களுக்கும் சிறிய மனக்கசப்பினால பிரிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிவஸலாம் சொல்றாங்க, அப்சாவை திருப்பி பெற்று கொள்ளுங்கள், அவர்கள்தான் சொர்க்கத்திற்கும் உங்களுக்கு மனைவின்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். இபாதத்தின் காரணமாக சொர்க்கத்திற்கும் நர்மாரம் சொல்லப்பட்ட பெண் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா. சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட மற்றொரு பெண் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆயிஷா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் யுகது யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அவர்களுடைய முதுகுல தண்ணீரை சுமந்து கொண்டு யுத்த களத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. எங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் இடத்துக்கு போய் தண்ணீரை கொடுக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அடுத்ததாக சொர்க்கத்தில் முத்தாலான மாளிகை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட மிக முக்கிய பெண்மணி யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபிக்கு பக்கபலமாக இருந்த பெண்மணி, முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி. இன்னைக்கும் மக்கால இருக்கிற ஹீரா கோகைக்கு போகணும்னா வயதானவர்களால் ஏறவே முடியாது. அவ்வளவு கரடு முரடான ஒரு பகுதி அது. அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து 15 வருடங்கள் கழித்து தான் நபித்துவம் கிடைச்சிச்சு. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 60 வயது கிட்ட இருக்கும். அப்போ நபிக்கு உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அந்த குகைக்கு ஏறி இறங்கிட்டு வருவாங்க. அவ்வளவு தன்னுடைய கணவனை அரவணைக்கும் பெண்ணாக இருந்திருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிவஸலாம் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க, உங்கள் மனைவி உங்களுக்காக உணவையும் தண்ணீரையும் எடுத்துட்டு வராங்க, அவங்க கிட்ட அல்லாஹுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் சலாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹுவே, ஒரு பெண்ணுக்கு என்னுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் என கூறியிருக்கிறான். இன்னும் முத்தாலான மாளிகை சொர்க்கத்தில் கொடுக்க நற்செய்தியும் சொல்லியிருக்கான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவங்க தியாகம் இருந்திருக்கு. இப்படி அல்லாஹுவை திருப்திப்படுத்த நாம் ஏதேனும் ஒரு துரும்பை நகர்த்திருப்போமா? இறுதியாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பார்ப்போம். அபு சுஃபியான் முஸ்லிம்களை காவு வாங்குற சமயம் அது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை தான் அபு சுஃபியான் அவர்கள். இந்த உம்மு ஹபீபா என்று அழைக்கப்பட்ட ரமலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவர்களுடைய கணவருக்கும் இஸ்லாத்தின் மேலே ஏற்பட்ட ஆர்வத்தினால இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த சமயம் மக்காவில் இஸ்லாத்தை முழுசாக ஃபாலோ பண்ண முடியாத நிலை இருக்குது. கணவன் மனைவி இருவரும் அபிசீனியாவிற்கு போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த டைம்ல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. ஒட்டகத்திலேயோ கழுதையிலேயோ பயணம் செஞ்சா தன்னுடைய தந்தை பார்த்துருவாங்க. பகல் நேரத்தில் பயணம் செஞ்சாலோ நம்ம யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லி இரவோடு இரவா பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அபிசீனியாவிற்கு இஸ்லாத்தை முழுசாக ஃபாலோ பண்ணணும் ஒரே காரணத்திற்காக கணவன் மனைவி இருவரும் பயணம் செஞ்சுட்டு அபிசீனியாவுக்கு போகிறாங்க. அங்கே போன கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு ஹபீபா என்ற பேர் வைக்கிறாங்க. அதனால தான் ரமலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உம்மு ஹபீபா என்று அழைக்கப்பட்டார்கள். போன சில நாட்களிலே தன்னுடைய கணவர் என்ன பண்றாங்கன்னா பழைய மார்க்கமான கிறிஸ்துவனாகவே மாறிடுறாங்க. இப்போ அகதியா வந்த ஒரு ஊர்ல யாரையுமே தெரியாது, கையில ஒரு பெண் குழந்தை, முழுசா நம்பி வந்த தன்னுடைய கணவனும் தன்னை கைவிட்டுட்டாங்க. பின்வாங்கினாங்களா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பின்வாங்கினாங்களா? அபசாவிலேயே மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள். அதன் காரணத்தினால பல நபர்கள் இஸ்லாத்தை தழுவுனாங்க.
சொல்றாங்க. சுபஹான் அல்லாஹ். ஒரு கட்டத்துல அல்லாஹ்வின் தூதருக்கு செய்தி சொல்லப்படுது, அபசால ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்கிறாங்க, அவங்கள நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபசால இருக்கிற நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் அனுப்புறாங்க. ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிறரை போன்றே நாமும் பிறந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், சீரியலை பார்த்தோம், 7 மணி ஆச்சுன்னா அண்டை வீட்டாருடன் உட்காந்து நல்லா புறம் பேசணும், மறுபடியும் சாப்பிட்டோம், தூங்கணும், இப்படியே வாழ்க்கை கழிஞ்சிச்சு, இறந்தோம் என்பதற்காகவாம் நம் ரப்பு பல கோடி மக்களில் இருந்து எம்மை தேர்ந்தெடுக்கப்பட்டு முஸ்லீமாக படைத்தான். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களில் எந்த கஷ்டமும் படாம வீட்டில் சும்மா உட்கார்ந்திருப்பவரும் தங்களுடைய சொத்து உயிர் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏகத்துவத்தை பரப்பும் மிக முக்கிய பொறுப்புல நம்ம இருக்கோம். இன்றைக்கும் தர்காவில் முட்டுகின்ற தாயத்து தகுடை நம்புகின்றவர்களை மீட்டெடுக்கக்கூடிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் உயர்தரமான ஒரு சொர்க்கத்தை பெற வேண்டுமானால் மார்க்கத்தில் உள்ள ஆர்வம் சஹாபிய பெண்களுக்கு எவ்வாறு இருந்ததோ நமக்கும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.